இந்த கூட்டத்திலே எனக்கு முன்னால் பேசினவங்கெல்லாம் சரி நம்ம விஜயகுமார் ஏதாவது ஒரு 2-3 விஷயத்தை விட்டுருவார், நாம் அதை பேசலான்னு பார்த்தா அவர் ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நமக்கு பிறகு பேசிய நமக்கு முன்னால் பேசிய தலைமை கழக பேச்சாளரும் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஒரு சுயமரியாதை இயக்கத்தினை தந்து இந்த தமிழகத்தை தலைநிமிரச் செய்த தலைவர், முதல் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்களுக்கு பெரும் புகழ் சேர்த்த பெருமை நம்முடைய கழகத்திற்குத்தான் சாரும். நம்முடைய கழகத்தினுடைய நிறுவனர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய உருவம் பதித்த அந்த கொடியினை நம்முடைய கழக கொடியாக தந்தவர். உலகத்திலேயே தன்னுடைய தலைவரை, அரசியல் குருவை தன்னுடைய அரசியல் சார்ந்த கொடியில் பதித்த பெருமை நம்முடைய கழகத்திற்குத்தான் உண்டு. நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவர் அவர்களையே அந்த பெருமை சாரும். நம்முடைய பேச்சாளர் சொன்னால் 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி என்று, அதை தந்தவர் பேரறிஞர் அண்ணாதான். அதை 20 கிலோ விலையில்லா அரிசியாக மாற்றி காட்டியவர் நம்முடைய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். இன்று மக்களெல்லாம் பசி பட்டினி இல்லாமல் மாதம் முழுவதும் உழைக்கின்ற வர்க்கம் நிம்மதியாக அவர்களுடைய வாழ்வை கழிக்கிறார்கள் என்றால் இந்த விலையில்லா அரிசி தான் அதற்கு முக்கிய காரணம். இப்போ நீங்கள் இந்த ரேஷன் கடையில் பார்த்தீங்கன்னா அந்த விலையில்லா அரிசி விதவிதமாக வருதுன்னு சொல்கிறாங்க. அது வாங்குறவங்க நிச்சயமாக அது மேலே நிறைய குறைகள் இருக்குது. அந்த குறைகள் எல்லாம் நம்ம நிறைய வீடியோஸ்லையும் போட்டிருக்கோம் எடுத்து. நிறைய அது மேலே அந்த ரேஷன் கடையில் எப்போ போனாலும் பாமாயில் இல்லை, அது இல்லை, சர்க்கரை இல்லை, இதே குறைகள் தான். ஏன்னா இப்போ இங்கே நடக்கிறது ஒரு ஆட்சி மக்களுக்கான ஆட்சி கிடையாது. அது ஒரு கார்ப்பரேட் ஆட்சி. அண்ணாவின் பெயரையும் தந்தை பெரியாரின் பெயரையும் தாங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று சொல்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்கள் பவள விழா கொண்டாடினீர்கள். இந்த பவள விழாவிலே நீங்கள் விருது வழங்கியவர்களில் யாரெல்லாம் அந்த கட்சிக்கு உழைத்தவர்கள் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். மேடையிலே கட்சிக்காக உழைத்தவர்கள் அமர வைக்காமல் உங்களுடைய மகனை, விளையாட்டுத்துறை அமைச்சர், அந்த விளையாட்டு பையன் உதயநிதி ஸ்டாலினை அமர வைத்து அழகு பார்த்தீர்கள். இதுதான் உங்களுடைய சுயமரியாதை இயக்கத்தினுடைய ஒரு கேவலமான செயல். அந்த கட்சிக்கு உழைச்சவங்களாம் கீழே உட்காந்துருக்கான் ஃபர்ஸ்ட் ரோல. இவர் பிள்ளையை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கார். அந்த கட்சி சுயமரியாதையை பற்றி எல்லாம் பேசுது. மு.க. ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு சுயமரியாதையை பற்றி பேசுவதற்கெல்லாம் நிச்சயம் தகுதி இல்லை. காரணம், உங்களது கார்ப்பரேட் கம்பெனி. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், திமுக ஒரு கார்ப்பரேட் கம்பெனின்னு. கார்ப்பரேட் கம்பெனி தான் அது கட்சி கிடையாது. அங்கே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு பாருங்க, அவருக்கு முன்னாடி அவங்க அப்பா, அவருக்கு அப்புறம் இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் இன்பநிதி ஸ்டாலின், அது வரைக்கும் கூட வேலை செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க அந்த கட்சியில் இருக்கிற மூத்த நிர்வாகிகள். இப்போ இதுல ஒரே ஒரு எக்ஸம்ஷன், நமக்கு ஒரே ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த மாவட்டத்தில் அந்த கட்சியில உதயநிதி ஸ்டாலின் வந்தா மொத்த அமைச்சரும் எழுந்து நின்றுக்கிறான். முதல்ல அவர் உக்காந்த அப்புறம் தான், அந்த தம்பி உக்காந்த அப்புறம் தான் இவங்க எல்லாம் உட்கார்றாங்க. இதை நேத்து கூட நம்ம டிவியில பார்த்தோம். ஒரே ஒரு மானமுள்ளவர் நம்ம மாவட்டத்தை சேர்ந்தவரா இருக்காரு. வயது முதிர்வின் காரணமாக எழுந்து கொள்ள மாட்டாரா, இல்ல உண்மையிலே அவருக்கு துணை முதல்வர் அவருக்கு பதவி கொடுக்க போறாங்கன்ற கோபத்தில் எழுந்துக்க மாட்டாரான்னு தெரியல. நம்முடைய மாவட்டத்தை சார்ந்த காட்பாடி சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் தான். அவர் தான் ஒரே ஆளு உதயநிதி எழுந்துக்கிறது இல்லை. மற்ற அந்த கட்சியில் இருக்கிற மொத்த பேரும் எழுந்து நின்றுக்கிறான். நம்ம கட்சியிலிருந்து போன ராஜகண்ணப்பன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவரை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள், அதிகமான இலாக்காக்களை வைத்திருந்த மந்திரிகளில் அவரும் ஒருவர். அப்படிப்பட்ட ராஜகண்ணப்பன் பார்டர்ல போய் உதயநிதி ஸ்டாலின் வந்தா அவரை சால்வை கொடுத்து வரவேற்க வேண்டிய மிக கேவலமான ஒரு நிலையில் இருக்கிறார். அதுதான் அந்த கட்சியினுடைய சுயமரியாதை. திமுகவை ஏன் எப்பயுமே நம்ம சாடுறோம், திமுகவை ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னா, அது ஒரு தீய சக்தி. நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதை போல அது ஒரு தீய சக்தி. அந்த தீய சக்தி தொடர்ந்து இந்த கழகத்தை, இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சோராக்கி கொண்டிருக்கிறது. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கஞ்சா